Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் நம்ம ஸ்டார் போட்டுட்ருக்குறோம் பார்த்தீங்களா, அதோட பார்ட் 2 பார்க்கலாம். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வயர்கூடை ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கோன் போட்டிருக்கோம். அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற கோனையும் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி கோனை வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த பாருங்கள், 5 கோன் எடுத்து வச்சுருக்கிறேன். டோட்டலாக 5 கோன் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த 5 கோனையும் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு கோன் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கோனை எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். 1 2 3 4 5 இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி இருக்கிறேன். ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருகிறதுன்றது வந்து நாய்க்குட்டி, யானை, ஒட்டகம், குதிரை இந்த மாதிரி போட்ட எல்லாருக்குமே தெரியும். இப்போது அதை தான் எப்படின்றத பார்த்துடலாம். இந்த 2 வயர் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், 5 வயர் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி முடிச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு கோன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோன், 2 கோனையுமே எடுத்துக்கணும். 2 கோனையும் எடுத்துகிட்டு இப்போது இதில் தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவணும். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 வயர் எடுத்துக்கணும். ஒரு 3 எல்லோ கலர் வயரும் 2 க்ரீன் கலர் வயரையும் எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் அந்த கோன்லையும் எடுத்துக்கணும். 3 எல்லோ கலர் 1 2 3 4 5 வயர் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் 3 எல்லோ கலர் 2 க்ரீன் கலர் வயரை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு வயருக்கு உள்ள ஒரு வயர் சொருவணும். நம்ம சாதாரணமாக கோன்ஃப்ளவர் வாஷ், அதாவது ஸ்டார் போடுறதுக்கு இந்த மாதிரி கோன் செஞ்சதுக்கப்புறமா கோன்ஃப்ளவர் வாஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவணும். இதை வந்து நாய்க்குட்டி, ஒட்டகம் இந்த மாதிரி போடும்போதும் பார்த்துருப்பீங்க. இதை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு உடனே டைட் பண்ணால் உங்களுக்கு சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே லூஸாகவே வச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இறுக்கி விட்டுக்கலாம். இப்படி எல்லாமே டைட் பண்ணிடணும். பாருங்கள், இப்போது நம்ம பக்கத்தில் வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த மாதிரி நீங்கள் லூஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து டைட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லூஸ் பண்ணி வச்சே சொருவி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து டைட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். நான் இப்படி வச்சுட்டே பண்ணுறேன். பாருங்கள், இந்த க்ரீன் கலர் வயரை இந்த பக்கம் சொருகிறேன். அதே மாதிரி அந்த இன்னொரு க்ரீன் கலர் வயர், இந்த கோனில் உள்ள க்ரீன் கலர் வயரை எடுத்து அந்த இதில் சொருவி விடணும். இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. பாருங்கள், இந்த இடத்துல 2 தடவை சொருவி இருக்கிறேன். இதே மாதிரி டோட்டலாக 5 டைம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது தடவை சொருவுறோம். இந்த பக்கம் உள்ள எல்லோ, இந்த பக்கம் உள்ள எல்லோ, அந்த மாதிரி சொருவணும். பாருங்கள், இந்த மாதிரி சொருவிக்கோங்க. கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மாறிடும். இந்த மாதிரி சொருவி விடணும். இதே மாதிரி இப்போ 3 தடவை சொருவி இருக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ரிமைனிங் 2 டைமும் சொருவி முடிச்சிடணும். பாருங்கள், 3 டைம் சொருவி இருக்கிறேன். சொருவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா டைட் ஆகிக்கும். இப்போது 4வது டைம் எடுத்துருக்கிறேன். இந்த சைடும் க்ரீனு, அந்த சைடும் க்ரீனு எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் இந்த க்ரீன் கலர் வயரில் க்ரீன் கலர் டபுள் கலர் நாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணி எல்லா கோனுக்குமே நீங்கள் சொருவி விடணும். 2 ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து 3 தான் ஜாயின் பண்ணணும். அடுத்து 3 + 2 அந்த மாதிரி இருக்கும். அதையும் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த இது பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். மற்றபடி போட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். பாருங்கள், 4 டைம் போட்டிருக்கிறோம், சொருவி இருக்கிறோம். 4 வயர் இருக்குது. இன்னும் ஃபைனலாக ஒரே ஒரு வயர் இருக்கும். 5வது வயர் எல்லோ கலர் வயரை சொருவி விட்டுருங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்டுறணும். 2 3 4 அடுத்து ஃபைனலாக உள்ள எல்லோ கலர் வயரை எடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்டுறணும்.
இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி சொருவி விட்டதுக்கப்புறமா பாருங்கள், இதை இப்படி இழுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா வயருமே என்ன பண்ணுன்னா பக்கத்தில் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் 5 வயர் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமுமே 5 வயர் தான் இருக்குது. பாருங்கள், இது எல்லாத்தையும் அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் பாருங்கள், க்ரீன் கலர் வயர் 2 க்ரீனையும் இழுத்தோன்னா பக்கத்தில் வந்துடும். அதே மாதிரி எல்லோ கலர் வயர் அப்படியே பக்கத்தில் இழுத்திங்கன்னா வந்துடும். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாகவே டைட் பண்ணணும். இந்த வயரையும் டைட் பண்ணிக்கோங்க. இப்படியே இந்த 5 இதையும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். டைட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இந்த இது முடிஞ்சிடும். முடித்ததுக்கப்புறமா இதை பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து சொருவி விடணும். உள்ளக்க விட்டு இப்படியே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பிரிஞ்சுட்டு வந்துடும். இதை என்ன பண்ணணுன்னா வயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி சொருவி விடணும். இப்போ இந்த எல்லோ கலரில் பார்த்திங்கன்னா 3, க்ரீன் கலரில் 2 பக்கமே 5 வயர் இருக்குது. இப்போ 5 வயர் இருக்குது. இப்போ சொருவினதுக்கப்புறமா இந்த 6வது ஒரு இருக்குது பார்த்திங்களா, அந்த 6வது இதை எடுத்து நாட் போட்டுறணும். சொருவக்கூடாது. அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல 5 முடிச்சு சேர்ந்த மாதிரிக்கு வரும். பாருங்கள், 5 முடிச்சு சேர்ந்த மாதிரிக்கு வரும். 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி வரும். சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி வரும். ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி இருக்கிறதுக்கு கீழே 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி வரும். அந்த இடத்துல சொருவ மாட்டோம். அதை வந்து என்ன பண்ணணும்னா நாட்டாக போட்டுறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கூட 2 முடிச்சுக்கு சொருவி விடணும். இப்போ பாருங்கள், 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு 5 இருக்குது. இப்படியே வயரை கட் பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அதாவது கலண்டு வந்துடும். உங்களுக்கு கோன் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது ஒரு வயர் மட்டும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொருவி காட்டுறேன். பாருங்கள், இந்த எல்லோ கலர் வயரை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வயர் போகுது பார்த்திங்களா, அதே டைரக்ஷனுக்கு பின்னாடி திருப்பி ஹோல் வழியாக கொண்டு வந்திருக்கிறேன். நேராகவே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த வயரை இன்னும் 2 நாட்டுக்கு சொருவி விடுறேன். இந்த அளவுக்கு நீங்கள் சொருவி விட்டாலே போதும். பாருங்கள், இந்த இதுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பவும் பாருங்கள், திரும்பவும் அந்த ஹோல்குள்ளே விட்டு இந்த சைடு கொண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வந்துட்டு இன்னும் 2 முடிச்சுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு வயர் கட் பண்ணாலும் கலண்டு வராது. இந்த மாதிரி சொருவி விடுங்க. 2 நாட்டுக்கு சொருவிடுங்க. இந்த மாதிரி 2 நாட்டுக்கு சொருவிடணும். இப்போது சொருவியாச்சு. இதே மாதிரி அடுத்து எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 நாட்டுக்கு சொருவி விடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக சொருவி விட்டு எடுத்துருங்க. 2 முடிச்சுக்கு சொருவிடணும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நம்ம சொருவிட்டுருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நீங்கள் என்ன பண்ணணும்னா சொருவிடணும். நம்ம இந்த சைடு எப்படி சொருவுறோமோ அதே மாதிரி 3 தடவை சொருவிருக்கிறேன். 4வது டைம் பாருங்கள். எடுத்து அப்படியே சொருவி விட்டுருங்க. உங்களுக்கு சொருவி காட்டுறது வந்து ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கட் ஆகிரும். நீங்கள் ஒன்றுக்குள்ளே மட்டும் சொருவி விட்டுட்டிங்கன்னா கட் ஆகிரும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணால் தான் நமக்கு வந்து கோன் வந்து கரெக்டாக நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுறணும். இதே மாதிரி லாஸ்ட்டு ஒரே ஒரு நாட்டு இருக்குது பார்த்திங்களா, அதையும் சொருவி முடிச்சிடுங்க. ஹோல்குள்ளே விட்டு 2 முடிச்சுக்கு இன்சர்ட் பண்ணிடுங்க.
ஹோல்குள்ளே விட்டுட்டு 2 முடிச்சுக்கு இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு சைடு நம்ம சொருவி முடிச்சிட்டோம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ரைட் சைடு முடிச்சிருக்கிறோம், அதே மாதிரி லெஃப்ட் சைடும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்சர்ட் பண்ணி 2 முடிச்சுக்கு சொருவி விட்டுருங்க. இப்போ இதையும் சொருவி முடிச்சிடுங்க. நான் சொருவி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமுமே சொருவி முடிச்சிட்டேன். இதே மாதிரி சொருவி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லா வயரையுமே நீங்கள் கட் பண்ணலாம். ஆனால் நான் கீழே இருக்க 4 வயர் மட்டும் கட் பண்ணுறேன். கீழே இருக்குது பார்த்தீங்களா, மேலே உள்ள ஃபஸ்ட்டு எல்லோ கலரை மட்டும் விட்டுட்டு கீழே உள்ள 4 வயரை மட்டும் கட் பண்ணுறேன். ஏன்னா மேலே உள்ளது கொஞ்சம் லாஸ்ட்டாக டைட் பண்ணுறதுக்கு வேணும். அதனால மேலே உள்ளதை மட்டும் விட்டுட்டு நான் கீழே உள்ளதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 பக்கமுமே செஞ்சுருங்க. 4 நாளும் 8 வயரை கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து 2 முடிச்சுக்கு எக்ஸ்ட்ரா சொருவி இருக்கிறதுனால நமக்கு இப்போது நாட் எதுவுமே கலண்டு வராது. வயர் வந்து கட்டாகி கலண்டு வராது. பிரிஞ்சு வர்றதுக்கான எந்த ஒரு சான்ஸஸும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முடிச்சாச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா, அடுத்து இதே மாதிரி இன்னொரு இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா முடிச்சு வச்சுக்கோங்க.